ஹை வணக்கம் மக்களை வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, நான் வந்து 2 நாளாக ஊருக்கு போயிருந்தேன் கொஞ்சம் வேலையாக. அதனால் வீடியோ போட முடியல. நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரி ஊர்னா சுற்றி போட்டுட்டு அதுவும் போட முடியல. சரி உடனே ஊருக்கு வந்துட்டேன். இன்றைக்கி தான் நேற்று மதியமே 1 மணிக்கு ஊர்லேருந்து வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சவாரி எடுத்தேன். கரெக்டாக நைட்டு 2 மணிக்கு மழை ஆரம்பிச்சது. நைட்டு 2 மணிக்கு ஆரம்பித்த மழை ஃபுல்லாக வெடிய ஒரு 7-7:30 வரைக்கும் மழை பெஞ்சிருச்சு மக்கள். இதுவே நம்ம ஒரு 3 மணிக்கு சவாரி எடுக்க ஆரம்பித்தோம். 3 மணிக்கு போய் கேஸை ஃபுல் பண்ணோம். 3:30 மணிக்கு போய் சென்ட்ரலுக்கு போனோம். சென்ட்ரலுக்கு போய் எக்மோருக்கு போயிட்டு எக்மோர்லேருந்து ஃபஸ்ட்டு சவாரி எங்கே போதும் பார்த்தீங்கன்னா, எக்மோர்லேருந்து ஃபஸ்ட்டு டி நகர் போனோம். டி நகர்லேருந்து ஃபுல் வீடியோவாக கண்டினியூவாக ஃபுல் வீடியோவாக ஸ்க்ரீன்ஷாட்டோட அந்த செல்லை ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் மக்கள். எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு பண்ணுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லியும் ஆட்டோ சம்மந்தமான வீடியோ எல்லாமே போடப்படுகிறது. அதாவது எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், எவ்வளோ ஏர்னிங் வருது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ போடுற மக்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு ஃபுல் டீட்டெயிலாக போகிற வாங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ரேப்பிடோ எத்தனை மணிக்கு எடுத்தேன், எத்தனை சவாரி எடுத்தேன், எவ்வளோ மணி நேரம் ஓட்டணும்னு பார்த்துடலாம். வாங்க ஏர்னிங்ஸில் போய்ட்டு ஏர்னிங்ஸில் போயிட்டு பாருங்கள். 1575 1600 ஓட்டியிருக்க மக்கள். இதில் மட்டும் 1600 ஓட்டியிருக்கேன். கணக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1 by 1 பார்த்தலாம் வாங்க. பஸ்ஸு சொன்னால பாருங்கள். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர்லேருந்து டி நகர் போகணும்னு சொன்னால ஃபஸ்ட்டு சவாரி அதுதான் மக்கள். எத்தனை மணிக்கு எடுத்துக்க போகிற சவாரி பார்த்தீங்கன்னா 4:45 எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு சவாரி. அடுத்து 2வது சவாரி பார்க்கலாம் வாங்க. 2வது சவாரி பார்த்து 3:58 எடுத்துருக்கேன். எங்கேருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். வெஸ்ட் மாம்பலம் சென்னையிலேருந்து உடனே அது கேகே நகர் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இது 2வது சவாரி. எவ்வளோ வந்துச்சு பார்த்தா 123 ரூபா. கஸ்டமர் 130 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. அடுத்த சவாரி பார்த்தீங்கன்னா ஓலாவில் ஓட்டினா 350 ரூபா. எக்மோரே வந்தோம். ஏன்னா அந்த ஓலாவில் வர்றது நம்ம வீடியோ எடுக்கிற செல்லில் இருக்கிறதால போட முடியல. 350 ரூபா ஏன் பண்ண மக்கள். அதுக்கு அடுத்த சவாரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். 4:45 எடுத்தது. எக்மோர் ட்ராப் பண்ண ஓலாவில் வந்து எக்மோரில் ட்ராப் பண்ணிட்டு எக்மோர் வந்து சவாரி எடுத்தது. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் டு இந்த பாருங்கள் அருணாச்சலம் ரோடு ஆப்போசிட்டு சூர்யா ஹாஸ்பிட்டல் வேலை அப்படி அந்த இடத்துக்கு தான் போனோம் பாருங்கள். இங்கே தான் ட்ராப் பண்ண போயிட்டு 228 ரூபா இருந்துச்சு அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரேப்பில் தான் ஓட்டினேன். அடுத்து 5-7க்கு ஒரு சவாரி பார்த்தீங்களா. மாதாவரம் ட்ராப் பண்ணது எடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கேயே எடுத்தேன். அந்த சூர்யா அந்த பக்கத்துலேயே எடுத்துகிட்டு ட்ராப் உடனே வரும். பிக்கப் பார்த்தீங்கன்னா வெறும் 150 மீட்ரு தான் பிக்கப்பு. 278 ரூபா அமௌண்ட்டு பார்த்தீங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5:30 உடனே சவாரி மாதாவரத்தில் எடுத்துட்டேன். மாதாவரம் பஸ் ஸ்டாப்பில் எடுத்தேன். அங்கே பாருங்கள் உரக்கடம் 51 உரக்கடம் எடுத்தேன் பாருங்கள். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 245 ரூபா. ஏன்னா ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 9 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 258 ரூபா. ஆனால் பிக்கப் பாருங்கள் 3.5 கிலோமீட்டர் வருது பிக்கப்பு. இதான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. 2த்தையும் சேர்த்து தான் வருது கணக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா. இது வந்து 14 கிலோமீட்டர் பிக்கப் வந்து 150 மீட்டர். ஆனால் 278 ரூபா. இது வந்து 9 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் பிக்கப்பு பார்த்தா 245 ரூபா. ஒரு டைம் அப்படி தான் கொடுக்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:57 தான் லாஸ்ட். அதான் 1.5 முடிவுத்தையே எடுத்துட்டேன். அம்பத்தூர்லேருந்து இங்கே பாருங்கள் குளத்தூர் ரோடு குளத்தூர் வரைக்கும் எடுத்தால் 349 ரூபா வந்துருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா லாஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம குளத்தூர் வந்தோம்ல, குளத்தூர்லேருந்து அங்கே குளத்தூர்லேருந்து நம்ம ஜிஹெச் வரைக்கும் வந்தோம். எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 176 ரூபா. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 200 ரூபா போட்டுக்கிறாங்க. ஆக மொத்தம் எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு பார்த்துலாம் வாங்க மக்களே. ஃபஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா 180 ரூபா நம்ம கோயம்பேடு போனது. சரி டி நகர் போனது. அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா லோக்கல் கேகே நகர் போனது 130 ரூபா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்தது ஓலாவில். சரி எக்மோர் வந்து 150 ரூபா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து சாலிகிராம் போனது 230 ரூபா கணக்கு பார்த்தீங்கன்னா. உடனே அங்கேருந்து மாதாவரம் போனது 270 ரூபா கணக்கு வச்சுங்க. உடனே அங்கேருந்து மாதாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வரக்கடம் போனோம் 245 ரூபா. 245. உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் போனோம் 350 ரூபா ப்ளஸ்ஸு. உடனே அங்கேருந்து உடனே எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வந்து 180 ரூபா இருந்துச்சு. ஆனால் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 200 ரூபா கொடுத்தாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1975 ரூபா.
சாரி 1955 ரூபா ஏர்னிங். இதுதான் மக்கள் நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணுது. எத்தனை மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் சவாரி முடிச்சிட்டோம். ஏர்னிங்ஸ் எவ்வளோ நேரத்தில் ஏர்ன் பண்ண பார்த்தா வெறும் 4 மணி நேரத்தில் 1955 ரூபா ஏர்ன் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1960 ரூபா பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் தான் கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு 50 ரூபா கம்மியாக ஏர்ன் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, சவாரி கிடைச்சா நல்லா ஓட்டலாம். சப்போஸ் சவாரி கிடைக்கலன்னு வச்சுங்க, ஒரு உட்காந்து அதாவது 9 மணி வரைக்கும் 600 700 500 தான் ஓட்ட முடியும். நீங்கள் பார்த்தா சவாரி நல்லா கிடைச்சிடுச்சு, அதனால 1955 ரூபா ஓட்டிருக்கும். சவாரி கிடைக்கலன்னு அடிச்ச மாதிரி தான் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கும் லீவுனால தான் இருந்தாலும் பரவாயில்ல, சவாரி நல்லா கிடைச்சிது மக்கள். அது மட்டும் இல்லாமல் மழை டைமில் தான் நிறைய பேர் ஆட்டோ தான் புக் பண்ணாங்க. ஆட்டோ, காரு, கேப்லாம் பைக் டேக்ஸி யாருமே புக் பண்ணல. மழைன்றதால நல்ல சவாரி அமையும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி டைமில் சவாரி எடுத்து ஓட்ட ஆரம்பிங்க, நல்லா வருமானம் வரும். இப்போ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி என்ன டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் இதேமாரி ஷார்ட் அதாவது செல்லு வச்சு வீடியோ போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. உங்களுக்காக நான் ஃபுல் வீடியோ போடுறான்னு ஒரு பிளானில் இருக்கேன். உங்களோட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதனால தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஒருத்தர் 2 பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், இந்தமாரி ஃபுல் வீடியோ போடலாமான்னு என்னான்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டெய்லியும் கண்டினியூவாக ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கேன் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களின் மக்களே.